அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மாற்றி பேசலான்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எது நீங்கள் ப்ரிஷியஸாக பார்க்குறீங்களோ அது மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் ஃப்ரீ. பெஸ்ட் திங்ஸ் இன் லைஃப் ஆர் ஆல்வேஸ் ஃப்ரீ. முதல்ல என்ன ஃப்ரீ? ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ரிலேஷன்ஷிப்புங்கிறது நீங்கள் பணம் கொடுத்து வாங்க முடியாது. என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோடய டஃபஸ்ட் டைமில் என்னோட சேர்ந்தவங்க தான் இன்றைக்கி நான் ஃபார் மோர் சக்ஸஸ்ஃபுல் ஆனாலும் என்னோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. நான் பல தடவை அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பற்றி பேசியிருக்கேன். இன்றைக்கும் அவங்கள நினைவு பண்ணுறேன். என்னோட அவங்க பணத்துக்காக வரல, என்னோடய சக்ஸஸ்க்காக வரல, என்னோடய ஃபேமுக்காக வரல. அதே மாதிரி லவ்ங்கிறதும் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஒரு நாயோட உங்களுக்கு இருக்கிற நாய் தான் எப்போதுமே உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கிற அனிமல். இட்ஸ் டொமஸ்டிகேட் ஆகி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற அனிமல். ஒரு நாய் ஒன் சைடட் லவ் கொடுக்குற மாதிரி எதாலையும் கொடுக்க முடியாது. அது மாதிரி ஒரு லவ்வை உங்களால் காசு கொடுத்து வாங்க முடியாது. அதே மாதிரி நம்ம சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட இந்த காலங்கள் உங்களால் பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஒரு டேப்பை ப்ளேபேக் பண்ணி ஒரு ஹாப்பி மெமரிஸை உங்களால் ப்ளேபேக் பண்ண முடியும். இதுவும் பணத்தால் உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கட்டமான சமயத்தில் இருக்கும்போது உங்களுக்கு இமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்குறதும் இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் தான். இந்த ரிலேஷன்ஷிப்ஸை உங்களால் காசை கொடுத்து வாங்க முடியாது. அதனால் அதே மாதிரி நல்ல தூக்கம், கரெக்டாக 8-9 மணிக்கு படுத்துட்டா தூங்கணும். அடுத்த நாள் காலங்காத்தால் எழுந்துக்கணும். அந்த தூக்கத்தை உங்களால் பணம் கொடுத்து வாங்க முடியாது. அட்மோஸ்ட் உங்களால் தூங்க முடியாமல் படுக்கிற சமயத்தில் ஸ்லீப்பிங் டேப்லெட்டை வச்சு தான் கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஸ்லீப்பிங் டேப்லெட் மாதிரி எக்ஸ்டர்னல் திங்ஸை யூஸ் பண்ணாமல் நீங்களே உங்கள் மைண்டை காம் பண்ணி தூக்கம் பண்ண முடியும். அதனால் ரிமெம்பர், most important things in life are not for money, cannot be bought for money. You cannot buy love for money. You cannot buy friendships for money. நண்பர்களை காசு கொடுத்து வாங்க முடியாது. இது உங்களுக்கு டெஃபினட்டாக புரியணும். இன்றைக்கி உங்கள் நண்பர்களை யோசிங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸை யோசிங்க, ஹாப்பி மெமரிஸை ப்ளேபேக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி நீங்கள் டஃப்பான இருந்த டைம்ஸில் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றி யோசிச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.